ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்த உடனே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க வந்த உடனே சுட சுடன்னு செஞ்சு ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் தான். பிரெட் நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம், அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, இது தாங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். பொடிசாக அந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா தனித்தனியாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான ப்ரெட்டுகளை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டு சால்ட்டு ப்ரெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சுகர் ப்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சால்ட்டாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான முட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டுக்கு தேவையான குவான்டிட்டி அளவு எடுத்து வச்சுருப்பீங்களே, அந்த முட்டைகளை எத்தனை முட்டை வேணால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கலாம். நிறையா முட்டைகள் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 முட்டை தான் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் கல் உப்பு போட்டால் கரையாது, அதனால் சால்ட் உப்பு கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. இதுக்கு தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள். கண்டிப்பாக முட்டைக்கு மல்லித்தூள் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம மல்லித்தூள் போடுறோம். இப்போ அது கூடயே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம். இதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போடலாம். என்கிட்ட இல்லாதனால போடலை. நீங்கள் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுகளை நல்லா அடித்து வச்சுக்கலாம் ஒன்று சேர்ந்து. இந்த மாதிரி விஸ்கு இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இது வாட்டை வராதனால நான் ஸ்பூன்லேயே அடிச்சுக்கிறேன். இந்த விஸ்கு இல்லைன்னு கவலைப்பட வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனை வச்சே நம்ம இது மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். அதுவே போதும், விஸ்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி சிலிப்பி விட்டிங்கன்னா எல்லாமே சேர்ந்துக்கிறோம். இந்த மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே முட்டையோடு சேர்ந்து ஒன்றா இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த முட்டைகளை மாதிரி சிலிப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படியா அடித்து வச்சுக்கலாம், நல்லா அடித்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அடித்து வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா அடிச்சுக்குங்க. அடிக்கத்தான் அந்த முட்டை நல்லா நுரக்கட்டி அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வைக்கும்போது. இப்போ அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண போகிற தோசைகளை அடுப்பில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருக்கலாம், கல் தோசையாக இருக்கலாம், எந்த கல்லாக வேணால் இருக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய், பட்டர் எது வேணால் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்படி எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டுகளை, எத்தனை ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரெட்டுகளை பாத்திரம் சூடான உடனே அந்த ப்ரெட்டுகளை எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெண்ணெயோ நெய்யோ ஊற்றி இந்த மாதிரி சூடு பண்ணுறது. இப்போ ரொம்ப கருகி வேகணுன்ற அவசியம் இல்லை. சும்மா சூடு பண்ணி 2 பக்கம் திருப்பி செவக்க விட்டு எடுத்து வச்சா போதும். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி செவந்திருக்கு பார்த்தீங்களா, அங்கங்கே அது மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் குவான்டிட்டி கம்மியாக, முட்டை கம்மியாக போட்டிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 2 முறையில் பண்ண போகிறேன். ஒரு முறை இந்த மாதிரி. இப்போ முட்டையை ஊற்றிட்டு அது மேலே இந்த ப்ரெட்டுகளை நம்ம எடுத்து வச்சுருக்க சூடு பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டுகளை போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் நிறையா குவான்டிட்டி முட்டை ஊற்றிருந்தீங்கன்னா நிறையா ஊற்றலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஊற்றலாம். ஏன்னா அடியில் நம்ம ஊற்றிருக்கிறதுனால அதை பெரட்டி மடித்து போட்டு வச்சுக்கலாம். நான் அதனால் கொஞ்சமாக மேலே ஊற்றுறேன். நீங்கள் நிறையா குவான்டிட்டி முட்டை இருந்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நிறையா ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் முட்டை ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை, அது சூடுக்கு ரொம்ப உடனே வெந்துடும். இப்போ அழகாக திருப்பி விட்டு எடுத்துருங்க. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அழகாக வெந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னடா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்கும். டீ குடிக்கும்போது அந்த நேரத்துக்கு சூடாக சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க.
இது வந்து நினச்ச உடனே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மற்ற ஸ்நாக்ஸ் செய்யணும்னா அதுக்கு வந்து நிறைய ஐடியா பண்ணணும், முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து அப்படி அவசியம் இல்லை, இது உடனே பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு முறை வந்து என்ன பண்ணுறேன்னா, இது வந்து மற்ற 3 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டை அடித்து வச்சதில் அப்படியேவும் ஃபுல்லாக துவட்டிக்கிறது இந்த மாதிரி போட்டு அப்படியே டிப் பண்ணி அப்படியே 2 பக்கமும் நனைச்சிட்டு அந்த முட்டைங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த ப்ரெட்டு. இப்போ அதை வந்து தோசைகளில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு முறையிலையும் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நம்ம குவான்டிட்டி கம்மியாக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அது நல்லா முட்டையெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது பண்ணோன்னே பாருங்கள், இதில் 3 ப்ரெட் எடுத்து வச்சுக்கனால இந்த மீதம் இருக்க வெங்காயம் இதெல்லாம் வந்து இது மேலே எடுத்து போட்டு விட்டுலாம், போட்டு வலிச்சு விட்ருங்க. நம்ம இஷ்டந்தாங்க, எவ்வளோ வேணால் குவான்டிட்டி அதிகமாகவும் ஊற்றலாம், முட்டை கம்மியாகவும் ஊற்றலாம், எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், 2 பக்கமும் நான் வந்து பெரட்டி போட்டு எடுத்து வச்சுட்டேன். அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புதுசாக வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தாக்க அவங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.